Hi all, welcome to Demystifying Markets. So, இன்னியோட Nifty and Bank Nifty video பார்த்துடலாம். That is for tomorrow's analysis. That is June 19th கான analysis தாங்க. So, Nifty and Bank Nifty ஓட இன்னைக்கு liveல வந்து நம்ம வந்து பார்த்திருந்தோம். So, everyday live trading session around 10:30 in the morning வந்து நம்ம வந்து Nifty and Bank Nifty and plus any stock வந்து நம்ம refer பண்ணிட்டு இருக்கோம். So, analyze பண்ணிட்டு இருக்கோம் based on market profile தான். So, market profile is the base for the analysis. So இங்க பாத்தீங்கன்னா இன்னியோட analysisல நம்ம என்ன வந்து ஷேர் பண்ணோமோ என்ன வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமோ full liveல so exactly 23,500 வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் ஆயிருக்கு ஒரு சப்போர்ட் ஜோனாவே நிஃப்டில. So நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. This video is purely for education purpose. So பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்த்துடலாம். So நிஃப்டில வந்து earlier என்னன்னா 23,500 ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே ஆக்ட் ஆயிருந்தது. ஸோ ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரிடே நம்ம வந்து ஒரு இடமா நம்ம வந்து ஸ்பாட் பண்ணிட்டே இருக்கோம். வெரஸ் சப்போர்ட் ஜோனாக இருக்கட்டும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும் ஸ்லோலி 400லேருந்து ஒரு 500க்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆச்சு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா நிஃப்டியில் இன்னைக்கு ஓப்பனிங்கே வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பீன் broken in நிஃப்டி அண்ட் கடைசி வரையுமே அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் ஆயிருக்குங்க. ஸோ அதுதான் வந்து நிஃப்டில வந்து எவிடென்ட்டாவே தெரியுது. டில் த லாஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 23,500 ஜோன் வந்து இஸ் கெட்டிங் ப்ரொடெக்டட் ஆஸ் ஆஃப் நவ். பட் அகெயின் வந்து ஒரு செல்லிங் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்திருக்கு. நோ ஐபி பிரேக் அவுட் ஹஸ் பீன் டன். ஸோ ஐபி பிரேக் அவுட்டும் நடக்கலை. அகெயின் வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இன்னைக்கு இருந்திருக்கு. ரைட் ஃப்ரம் 23,500லேருந்து 23,600. ஸோ 100 பாயிண்ட் கூட தாங்க இன்னைக்கு நிஃப்டி வந்து பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. மேபி இந்த அப்கமிங் டேஸ் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்றது நம்மளுக்கு நாளையோட கண்டிஷன்ஸ் வச்சு தான் தெரியும். பட் ஆஸ் ஆஃப் நவ் டுடே வந்து ஒரு ரேஞ்சோட எக்ஸ்டென்ஷன் கூட நிஃப்டி வந்து இன்னைக்கு கொடுக்க முடியல. பிகாஸ் இங்க வந்து நல்ல ஒரு செல்லிங் பிளேஸ் பண்றாங்க. ஸோ அதனால வந்து செல்லர்ஸ் ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் ஆர் எஃபெக்டிவ் தென் த ரெஸ்பான்சிவ் பையர்ஸ். ஸோ அதனால இதை வந்து நம்ம இந்த செல்லிங் டைல் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து கம்ப்ளீட்டாவே அப்சார்ப் ஆகணும். ஸோ அப்சார்ப் ஆனாதான் நிஃப்டியோட அடுத்த லெவல் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த செல்லிங் டைல் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா வந்து அப்சார்ப் ஆனாதான் அகெயின் வந்து நிஃப்டி வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் வந்து மூவ் பண்றதுக்கு இருக்கும். அது வரையுமே த செல்லர்ஸ் ஆர் வெரி ஆக்டிவ் இன் த ஜோன் ஆஃப் 23,600லேருந்து 23,900 வரையுமே. ஸோ ஸ்லோலி த பிரைஸ் இஸ் கெட்டிங் அக்செப்டட் ஃப்ரம் 400லேருந்து 500. இதை வந்து நம்ம வீக்லியில பார்த்தோம்னா ஸோ வீக்லி அனாலிசிஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் டைல் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நிஃப்டியில். இந்த செல்லிங் டைல்னால தான் நம்மளால வந்து நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்லையும் பார்த்தோம் பெரிய செல்லிங் டைல் இருந்தது. அகெயின் வந்து வீக்லியில் வந்து நம்மளுக்கு அது எவிடென்ட்டாகவும் தெரியுது. அண்ட் வீக்லி செல்லிங் டைல் எப்போவுமே ரொம்ப எஃபிஷியன்ட்ங்க ரொம்ப எஃபெக்டிவ். ஸோ தட் இஸ் வை ப்ரைஸ் இஸ் நாட் கோயிங் அபவ் திஸ் லெவல் பிகாஸ் தே டூ ஹாவ் அ பிக் செல்லிங் டைல் ஹியர். ஸோ செல்லிங் டைல் வந்து வச்ச அந்த செல்லர்ஸ் வந்து ஆர் வெரி பவர்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் வீக் அவங்க வந்து அதை வந்து கன்சாலிடேஷன் ரேஞ்ச் மார்க்கெட்ல பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் கமிங் வீக் இந்த வீக் பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக்ல வந்து அகெயின் வந்து அவங்க தே ஆர் ட்ரைங் டு கோ அப். பட் அகெயின் இங்க நல்ல ஒரு செல்லிங்கை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டியோட லெவலா நம்ம வந்து கன்சிடர் பண்றது வந்து பிஓசி வந்து ஃபார்ம் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 23,560. ஸோ இந்த 23,560 லெவல் வந்து வில் இதுக்கு மேல வந்து பிரைஸ் வந்து ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா அகெயின் திஸ் லெவல் வில் பி த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா 600 வந்து இன்னைக்கு அவங்க நல்ல ஒரு செல்லிங்கை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 600 வந்து நாளைக்கு வந்து பிஓசியில் அவங்க வந்து நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா தென் திஸ் 600 வில் ஆக்ட் அஸ் அ first level of resistance for Nifty. So if at all this level is broken then again பாத்தீங்கன்னா each and every லெவலும் ப்ரைஸோட அக்செப்டன்ஸை பொறுத்தும் லைக் இனிஷியல் பேலன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அதோட பிரேக் அவுட் லெவல்ஸும் நம்ம வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேலன்ஸ் பிரேக் அவுட் ஆனது வந்து பேங்க் நிஃப்டியில தான் ஆச்சு, நிஃப்டியில ஆகலை. ஸோ அதனால இன்னியோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 600 தான் ஃபர்ஸ்ட் லெவல். ஏன்னா அந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸே பவர்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து இருக்காங்க. அந்த 100 பாயிண்ட்ஸ்குள்ளேயே வந்து செல்லர்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் பையர்ஸ் எஃபெக்டிவாகவும் இருக்காங்க. ஸோ அகைன் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி ஓப்பன் பிரைஸ்லேருந்து சப்போர்ட்டை வந்து இங்க ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ரைட் ஃப்ரம் 23,500லேருந்து ஸ்லோலி எவ்ரி 30-40 பாயிண்ட்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அகெயின் வந்து ஒரு ரேஞ்ச்குள்ள இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து எய்தர் இட் ஷுட் மூவ் அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட்ஸ்.
பட் அகெயின் வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 23,500. ஏன்னா அந்த லெவல தான் லாஸ்ட் ஃபியூ டேஸா அவங்க வந்து கிராஸ் பண்ண முடியாம இருந்தது. ஏன்னா இங்க தான் ஓப்பன் ஆயிருக்கு ஆக்சுவலா மார்க்கெட். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு என்னன்னா அன்னைக்கு வந்து நல்லா வந்து மேல போயிருக்கு. மேல போயிட்டு நல்ல ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு அகெயின் மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ்க்கு கீழே போய் ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் வந்து நல்ல எவிடென்ட்டா ஒரு செல்லிங் டைல் தெரியற மாதிரி வச்சு மார்க்கெட் வந்து நல்லா டவுன் பண்ணிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டோட லெவல் வந்து கீழேந்து உங்களுக்கு பையிங் ப்ரெஷர் கிடைச்சு வந்தாலும் இங்க வந்து எக்ஸாக்டா ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த லெவல அவங்க பிரீச் பண்றதுக்கு மெயின் ரீசன் வந்து 23,500 அந்த லெவல்ல தான் 3rd of June, அதாவது அந்த ப்ரியோர் எலெக்ஷன் டேட் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டேல வந்து செல்லிங்கை வந்து இன்னும் அவங்களால ரெக்கவர் பண்ண முடியல. அந்த இடத்துல தான் மார்க்கெட் அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு அரௌண்ட் 23,500. ஸோ அதனால தான் அந்த லெவல் வந்து வெரி வெரி ஸ்ட்ராங்கர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா முன்னாடி ஆக்ட் ஆயிருந்தது. ஸோ மெனி டைம்ஸ் இட் காட் ரிஜெக்டட் அட் திஸ் லெவல். ஸோ இப்போ வந்து அந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டா இன்னைக்கு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்லியர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கன்வெர்டட் இன்டு சப்போர்ட் நவ். ஸோ இது வந்து சப்போர்ட்டாவே ஆக்ட் ஆகுதான்றது நாளையோட கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து அகெயின் பிஓசிக்கு கீழே வருது அப்படின்னா நம்ம வந்து 23,500 வந்து ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு வந்து அந்த சினாரியோஸ் காமிச்சேன். ஸோ 23,500 வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பியும் வந்தாங்க அப்படின்னா திஸ் பிஓசி will act as a first level of resistance. So 23,560 and then moving on to 23,600. So இந்த level of breakout அப்புறம் பாத்தீங்கன்னா again price ஓட sustainabilityயும் பார்க்கணும் and initial balance breakout-உம் நம்ம பார்க்கணும். So நிஃப்டில வந்து upside and downside is very clear-ங்க. upside வந்து clear-ஆ initial balance breakout ஆச்சு, that is first 1 hour breakout ஆச்சுன்னா அதோட targets-அ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். and again வந்து பாத்தீங்கன்னா each and every price வந்து sustain ஆகணும், அதை பொறுத்து தான். and downside-ல it's been very clear 500 and 400. So next level of support and resistance for Nifty. So next moving on to Bank Nifty. So Bank Nifty இன்னைக்கு வந்து IB breakout வந்து நடந்திருக்கு. So IB லெவலும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் பாத்தீங்கன்னா 50,000 நம்ம வந்து கீப் ஆன் ஷிஃப்டிங் 100 பாயிண்ட்ஸா இருந்தது. இது வரையும் வீடியோ வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு ரெகுலரா நாம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி 100 பாயிண்ட்ஸ்க்கு மூவ் பண்ணிட்டே இருக்காங்க பேங்க் நிஃப்டியா. வேறஸ் டுடே வாட் ஹேப்பன் எக்ஸாக்ட்லி 50,000 இஸ் ஆக்டிங் அஸ் அ குட் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ 50,000க்கு மேல வந்து 50,150க்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் அவங்க வந்து 150-ஆ வச்சிருந்தாங்க. அந்த ஒரு நல்ல லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருந்தது. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு மேலதான் பிரைஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 150க்கு மேல ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் கீழே இறங்கினாலும் எக்ஸாக்ட்லி அட் த லெவல் ஆஃப் 50,000 வந்து அவங்க வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மார்க்கெட் ஸ்டார்டட் டு கோ அப். பட் பாத்தீங்கன்னா இனிஷியல் ஏபி பீரியட்லயே வந்து மார்க்கெட் நல்லாவே மேல வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு ரேஞ்ச் மாதிரி அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ பிகாஸ் பிஓசி பில்டப்போ எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா ஐபி லெவல்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ பிஓசி வந்து ஐபி பிரேக் அவுட் கிட்ட தான் இன்னைக்கு பிஓசி ஃபார்மேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ கம்பேர் டு நிஃப்டி வந்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து மேஜரா ஃபோக்கஸ் பண்ணது நம்மளோட லைவ் செஷன்லயும் பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை தான் நம்ம ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பிகாஸ் நிஃப்டியில ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்றதை அவங்க கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணி காமிச்சிட்டாங்க, எவிடென்ட்டா தெரிஞ்சுது. வெரஸ் இன் பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அகைன் பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பீரியட் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கு, ரைட் ஃப்ரம் CDEF. பட் இங்க வந்து செல்லர்ஸ் வந்து ஆர் வெரி எஃபெக்டிவ். ஸோ தட் என்னாச்சுன்னா இங்க வந்து செல்லர்ஸும் சரி அதுக்கப்புறம் பையர்ஸும் சரி ஈக்குவலா பிளே ஆனாங்க. ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப்ல 50,300லேருந்து 50,400 வரையுமே பையிங் அண்ட் செல்லிங் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவலி பிளேயிங் த ரோல். ஸோ அதனால பேங்க் நிஃப்டி வந்து மேல போகவும் முடியல, அகைன் பாத்தீங்கன்னா கீழேயும் அவங்க சப்போர்ட்டை வந்து உடைக்கவும் இல்லை. ஸோ விச் மீன்ஸ் சப்போர்ட் ஜோன் வந்து ஸ்லோவா வந்து 5300க்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. வேறஸ் இன் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5400. ஸோ லாஸ்ட் செகண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா உங்களுக்கு 5400யும் பிரீச் பண்ணி செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட், அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் ஹஸ் பீன் கிவன், தட் இஸ் 50,400. அதுக்கப்புறம் 50,500 will be the செகண்ட் லெவல் ஆஃப் இனிஷியல் பேலன்ஸ் பிரேக் அவுட்டோட டார்கெட்னு நம்ம பார்த்துருந்தோம். அகெயின் வந்து செகண்ட் லெவல் போக முடியல,
பட் அகைன் ஃபர்ஸ்ட் லெவலை கிராஸ் பண்ணி க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா இன்னையோட கரண்ட் டேயோட க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் ஆன் டாப், அகெயின் க்ளோசிங் above ஐபி பிரேக் அவுட் டுடே. ஸோ தட் இஸ் அ பாசிட்டிவ் சைன் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ நாளைக்கு இந்த மொமெண்டம் வந்து உங்களுக்கு கேரி ஆகுதா, ஐ மீன் வந்து நாளைக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து கண்டினியூ ஆகுதா அப்படின்றது தான் நம்ம செக் பண்ணணும். இன்னியோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா குட் இன் பேங்க் நிஃப்டி. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேஸில் எங்கேயுமே நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு க்ளோசிங் வந்து கிடைக்கவே இல்லை. whereas today what happened, POC is above this level and also closing is above, and POC ஃபார்ம் பண்ண இடமும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப் மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸா ஃபேஸ் பண்ண ஒரு இடத்துல தான் அவங்க பிஓசியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 50,300, ஏன்னா அந்த லெவல்லேருந்து தான் உங்களுக்கு நிறைய வாட்டி எக்ஸாஷனை வந்து பில்ட் பண்ண ஒரு லெவல். ஸோ இந்த லெவல்கோட ரெசிஸ்டன்ஸை வந்து ரீசன்ட் டைம்ஸாக அவங்களால கிளியர் பண்ண முடியல, பிகாஸ் இங்கே வந்து போரை வச்சுட்டே இருந்தாங்க. வேறஸ் டுடே வாட் ஹேப்பன், இது பிஓசியை வந்து கரெக்டாக அந்த லெவலுக்கு மேலே வச்சு, அண்ட் பிஓசியும் ஐபி பிரேக் அவுட்டும் உங்களுக்கு வந்து வெளியில தான் இருக்கு, விச் மீன்ஸ் they have the interest to go up. பட் அகைன் இன்னைக்கு ஏன் உங்களால அவ்வளோ செகண்ட் டார்கெட் மேலே போக முடியல அப்படின்னா ஸ்டில் தே ஹாவ் ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸோட ஒரு செல்லிங் இருக்கு. ஸோ அதை விட வந்த பையர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க பையர்ஸோட ஸ்ட்ரென்த்னால தான் இவ்வளோ தூரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. பட் அகெயின் வந்து புல்லிஷா டர்ன் ஆகணும் அப்படின்னா அந்த ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் வந்து இன்னும் வந்து வீக் ஆகணும்னா பையர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தி இருக்கணும். ஸோ அதனால இந்த பிக் செல்லிங் டைல் வந்து ஃபுல்லா அப்சர்வ் ஆகுற வரையுமே இந்த செல்லர்ஸோட ரோல் வந்து இங்க எங்க வேணா இருக்கலாங்க, எங்க வேணா செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் ஸ்லோவா மேல போக போக தான் அக்செப்ட் ஆகுதான் நம்மளுக்கு வந்து தெரியும், based on the price acceptance. So as of now it is good, price accepted above the level of 5300 and also price closure பாத்தீங்கன்னா 5300 க்கு மேல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு ஒருவேளை பிஓசிக்கு மேல வந்து மார்க்கெட் வந்து போகுதுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் வில் பி த 50,500 will be the first level of resistance for பேங்க் நிஃப்டி. அண்ட் இன்கேஸ் இந்த லெவலும் அவங்க பிரீச் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்து ப்ரைஸோட அக்செப்டன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இன்ட்ராடேலையும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டார்கெட்ஸ் அது மாதிரி ரெசிஸ்டன்ஸை வந்து பார்க்க முடியும். அகெயின் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் வரும்போது இமீடியட்டா உங்களோட இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸா தெரியறது பார்த்தீங்கன்னா 50,300. ஏன்னா அந்த 50,300 பிரேக் பண்ண முடியாம எக்ஸாஷனை ஃபேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் இந்த லெவலை பிரேக் பண்ணி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இமீடியட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டர்னிங் இன்டு சப்போர்ட் லெவல் நவ். ஸோ 50,300ன்றது ஒரு பர்ஃபெக்ட் சப்போர்ட் ஜோன். இஃப் அட் ஆல் தட் லெவல் ஆல்சோ broken 50,150. ஏன்னா இந்த 3 டேஸோட ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆனது 150 தென் 300. ஸோ இந்த ரெண்டு லெவலுமே சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மார்க்கெட் சென்டிமெண்ட் இப்படியே புல்லிஷா கண்டினியூ ஆகுது அப்படின்னா அகெயின் வந்து இந்த 500க்கு மேல ஒவ்வொரு லெவல் ஆஃப் அக்செப்டன்ஸ் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் பேங்க் நிஃப்டிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏன் 50,300 இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 50,300ல தான் லாஸ்ட் வீக் ஓட போர் ஹை இருந்திருக்கு. ஸோ 50,300 ஏன் வந்து அவங்க கிராஸ் பண்ண முடியாம ஃபர்ஸ்ட் டே க்ளோசிங் இன்னைக்கு அதுக்கு மேல அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ விச் இஸ் ஆக்சுவலி லுக்கிங் குட். ஸோ அகெயின் இதோட சென்டிமெண்ட் நாளைக்கு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் டேக் திஸ் லெவல் அஸ் அ சப்போர்ட். ஸோ சென்டிமெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 50,300 will act as a support. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இந்த ஜோனை நோக்கி தான் அவங்க வருவாங்க. ஸோ அகெயின் வந்து இந்த ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் அதோட இனிஷியல் பேலன்ஸ் பிரேக் அவுட் லெவல்ஸ் அண்ட் இனிஷியல் இன்ட்ராடேல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே வந்து டு பி கன்சிடர்ட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி இன்னைக்கு லைவ்ல வந்தவங்களுக்கு தெரியும், லைக் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு நல்லாவே நேத்து பார்த்தீங்கன்னா நேத்து வந்து ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு அவுட் ஆஃப் போர் ஹைலேருந்து வெளில வந்திருக்காங்க. ஸோ அகெயின் வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் ஆன் டாப். ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் க்ளோசிங் கொடுத்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட் பியூட்டிஃபுல்லா கண்டினியூ ஆயிருக்கு. பட் அகெயின் வைட் ஐபி. ஸோ வைட் ஐபி இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லேயே வந்து ஒரு ரேஞ்ச் வந்து டார்கெட்ஸ் டிஃபைன் பண்ணிடுவாங்க, தென் வந்து ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐபி பிரேக் அவுட் வந்து நடந்தாலும் ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இனிஷியல் பேலன்ஸ் பிரேக் அவுட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட், பட் அகெயின் ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகல. ஸோ 1610 லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது ஆஸ் ஆஃப் நவ் இன்ட்ராடேல.
ஏன்னா இதை வந்து நம்ம வந்து லைவ்ல டீப்பாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 1610 லெவல் இன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு கேப் உள்ள என்டர் ஆயிருக்காங்க. ஸோ அந்த கேப் வந்து அவங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, என்டர் ஆயிருக்காங்க. பட் அகெயின் இட்ஸ் குட், 1600க்கு மேலே அவங்க சஸ்டெயின் ஆயிருக்காங்க. ஸோ 1608க்கு மேலே வந்து அவங்க சஸ்டெயினும் ஆயிருக்காங்க. பட் அகெயின் 1610 வந்து அவங்க இன்னும் கிராஸ் பண்ணலை. ஸோ ஒன்ஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து பிஓசிலேருந்து 1610 இது வந்து நம்ம கிராஸ் ஆச்சு அப்படின்னா தென் பேஸ்ட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரைஸ் லெவல் அக்செப்டன்ஸ் பார்த்துட்டு பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு வந்து புல்லிஷாக டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரொவைடட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷுட் கிளியர் த ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா அவங்க ஒரு கேப் உள்ள என்டர் ஆகிறாங்க அப்படின்னா கேப் இஸ் தேர் டில் 1645 ரைட் ஃப்ரம் 1610. ஸோ இது வந்து ஹெச்டிஎஃப்சி ஃபியூச்சர்ஸ்ல இருக்கிற கேப்பு. பட் அதை வந்து ஒரே நாளில் அவங்க கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. அகெயின் வந்து இட் வில் டேக் சம் டேஸ். இது வந்து புல்லிஷா மொமெண்டமா கண்டினியூ ஆச்சு அப்படின்னா திஸ் இஸ் த சினாரியோ. பட் அகெயின் வந்து ப்ரைஸ் ஃபெயிலியர் வந்து 1610க்கு கீழே அவங்க டிராவல் ஆகுறாங்கன்னா தென் 1600 வில் பி த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ இங்கே வந்து அவங்க சப்போர்ட் எடுக்கலாம். ஏன்னா இதுக்கு கீழே ஒரு பையிங் டைலும் அவங்க வச்சிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து மார்க்கெட் அப்போ பேங்க் நிஃப்டி உங்களுக்கு இங்கே வரும்போது ஒரு ரிவர்சல் சைன்ஸ் காமிக்குதான்றோம் நம்ம அங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம லைவ் மார்க்கெட்டில் நாளைக்கு வந்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஐசிஐசிஐயும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி தான் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுனால நம்ம அதை தான் வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நல்லாவே கொடுத்துருக்குங்க. ஸோ சூப்பராகவே கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஹெச்டிஎஃப்சி வந்து இன்னைக்கு பெருசாக போகலை. ஐசிஐசிஐ வந்து இனிஷியல் பேலன்ஸ் வந்து ஸ்மால் ஐபி பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா தேர்ட் டார்கெட் வரையும் கொடுத்துருக்கு. ஸோ தேர்ட் டார்கெட் கொடுக்கறது எல்லாமே சூப்பர் புல்லிஷாக இருந்தால் தான் கொடுக்க முடியும். அண்ட் அகெயின் வந்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தேர்ட் டார்கெட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் வந்து இதோட சென்டிமெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னா த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ஐசிஐசிஐ 1126. ஏன்னா அந்த லெவல் வந்து ப்ரியோர் டேஸ்ல வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆன ஒரு லெவல் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த லெவலை அவங்க கிராஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸா பையிங் ப்ரெஷர் வேணும். ஆஸ் ஆன் டுடே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிஓசியும் பில்டப் நல்லா இருந்தது. அண்ட் எல்லாமே வந்து ஒரு பீரியடும் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவலை கிராஸ் பண்ணாங்கன்னா அகெயின் ஐசிஐசிஐ வந்து நெக்ஸ்ட் ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு இந்த இடத்துல வந்து அவங்க ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா அகெயின் வந்து கன்சோலிடேஷன்ல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எவ்ரி திங் பேஸ்ட் அப்பான் தி மூமெண்ட் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் நிஃப்டி நம்ம அந்த லெவலை கிராஸ் பண்றதுக்கும் ஒரு பவர் பையிங் ப்ரெஷர் கண்டிப்பா தேவை. ஸோ நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல அகெயின் வில் டிஸ்கஸ் த பேங்க் நிஃப்டி சினாரியோஸ். மேபி இன்னைக்கு நிஃப்டி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, நாளைக்கு வந்து என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். உங்களுக்கு என்னோட அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னா கைண்ட்லி டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, இப்படி மார்க்கெட் ப்ரொஃபைல்னு ஒரு சிஸ்டம் இருக்குன்றது தெரியாது. ஸோ தே கேன் ஆல்சோ யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.